வணக்கம். நான் சொக்கநாதபுரம் இரா கணேசன். நான் இப்போது மதுரையில் பால் பண்ணைக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். அதாவது சிவகங்கை பால் பண்ணையிலேருந்து சிவகங்கைக்கு போகிற சாலையிலேருந்து பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால், நாரும் மதுரை எப்போது மாறும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்பட காட்சியை யூடியூப் சேனலுக்காக எடுத்து நம்ம போட்டிருந்தோம். அதை மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அதை பார்த்துட்டு அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, அந்த ஏரியாவில் ஒரு கழிவுநீர் கால்வாய் நிறைய நெகிழி, அதாவது பிளாஸ்டிக்லாம் அடைபட்டு ரொம்ப பெரிய சுகாதார சீர்கேடோட அந்த பகுதி காட்சி அளித்தது. சாக்கடை தண்ணி அங்கே தேங்கி இருந்தது. கொசு வளர்வதற்கு அது காரணமாக இருந்தது. இதை நம்ம கலெக்டரோட கவனத்துக்கு கொண்டு போயிருந்தோம். கலெக்டரம்மா அதை பார்த்துட்டு மாநகராட்சி ஆணையருக்கு அதை அனுப்பிச்சிட்டு எனக்கு அந்த தகவலை அனுப்பிச்சிருந்தாங்க. விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருந்தாங்க. இப்போ நிஜமாகவே அதில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மேலே சிமெண்ட் தளம் போட்டு மூடி இருக்கிறாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை பூரா அகற்றிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சவாலான பணியாக இருந்த இந்த பணி முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா மேடம் அவர்களுக்கு என்னோடய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லிக்கிறேன். இதைப்போல் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் தன்னோட பணியை ஒரு சாதாரண மனிதர்கள் சொன்னால் கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுங்கிற மட்டும் இல்லாமல் அரசுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அந்த அம்மாவுக்கு மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.